وعلى آله وصحبه أجمعين أما بعد. قال الله تعالى في شأن حبيبه تعظيما وتكريما مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. சபைக்கும் மிக மேன்மைக்கும் உரிய அத்தாயி குடும்பத்தினுடைய சங்கக்குரிய முதல்வர்களே, பட்ட வகுப்பு ஆலிம்களே, உங்கள் அனைவர்களுக்கும் இதயம் கனிந்த சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சங்கக்குரிய அருமை உலமாக்களே, தொடர்ந்து அல்லாஹ் சம்பந்தமான விளக்கங்களை புனித ரமலான் மாதத்தினுடைய நடுநிசைகளில் நாம் பார்த்து வருகின்றோம். கலா கதிர் சம்பந்தமான விளக்கங்களை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம் பார்க்கின்றோம். கலா கதிர் சம்பந்தப்பட்டது தான் இல்முல்லா, அல்லாஹுடைய இல்மு. அதே போன்று ஹல்குல் அஃஆல், அவனுடைய எல்லா செயல்களையும் அவன் தான் படைக்கின்றான் என்கின்ற ஹல்குல் அஃஆல். அப்ப ஈமானு பில் கதிர், கலா கதரை கொண்டு நாம் ஈமான் கொள்ள வேண்டும். கலா கதரை கொண்டு ஈமான் கொள்வது ஈமானுடைய ருக்குன்களில் ஒரு ருக்குனாக இருந்து கொண்டிருக்கிறது. ஃபேமஸான மஷஹூரான ஹதீஸ் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல இந்த கேள்வியை கேட்டாங்க. மல் ஈமான் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பதில் சொன்னாங்க, அல் ஈமானு அன் து'மின பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிரி வல் கத்ரி குல்லிஹி கைரிஹி வ ஷர்ரிஹி. கலா கதருடைய நம்ம பார்க்கிறோம் இந்த ஹதீஸ்ல. ஈமான் என்ன? அல்லாஹ்வை கொண்டும் வானவர்களை கொண்டும் ரசூல்மார்களை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் அதே போன்று கைரு ஷர்ரு அல்லாஹ் புறத்திலிருந்து தான் வருகிறது என்கின்ற கலா கதரையும் ஈமான் கொள்ள வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க? பதில் சொன்னாங்க. இப்போ கலானா என்ன அப்படின்னா இராதத்துல்லா, அல்லாஹ்வுடைய நாட்டம் என்பதற்கு தான் கலா என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இப்போ அல்லாஹ்வுடைய நாட்டமாகிய இந்த கலா என்பதாகிறது எல்லா வஸ்துகளையும், படைக்கப்பட்ட அத்தனை பொருட்களையும் வஸ்துகளையும் அவனுடைய அசலியான கதீமான பழைய பூர்வீகமான அவனுடைய நாட்டம் என்ன செய்கிறது? சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. எந்தெந்த படைப்புகள், எந்தெந்த படைக்கப்பட்டவைகள் எது எதன் மீது இருக்கிறதோ அவைகளின் மீது, அவை அத்தனையின் மீது அல்லாஹ்வுடைய நாட்டம் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. அவனுடைய நாட்டமுடைய தாழ்லுக்கு இல்லாமல் எந்த ஒரு பொருளும் இல்லை, எந்த ஒரு மஹ்லூக்கும் இல்லை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். படைக்கப்பட்டவைகள் அத்தனையின் மீதும் எது எந்த ஹாலில் இருக்கிறது, சூரியன் உதித்து மறைகிறது, சந்திரன் இயங்கிக் கொண்டிருக்கிறது, நட்சத்திரங்கள் உதித்து கொண்டிருக்கிறது, வானம் பூமி அதனுடைய வேலைகளிலே ஈடுபடுகிறது, கோலங்கள் அதது பிரகாரம் என்ன செய்ய செயல்படுகிறது, கிரணங்கள் அதது பிரகாரம் இயங்குகிறது, செடி முளைத்து வருகின்றது, கடல் நீர் அது என்ன செய்கிறது? அலை அடிக்குகிறது, அது செயல்படுகிறது, மலை அதன் மீது தனிப்பட்டு இருக்குகிறது, புயல் உருவாகின்றது, வெள்ளம் ஏற்படுகின்றது. இப்படி என்னென்ன செயல்கள் மஹ்லூகாத்துகள் இருக்குகிறதோ அத்தனையும் அது அதன் மீது, அத்தனை மஹ்லூகாத்துகள் மீதும் அல்லாஹ்வுடைய இராதா என்கின்ற கலா சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கலா என்கின்ற இராதா என்கின்ற தஅல்லுக் இல்லாமல் எந்த ஒன்றும் இல்லை.
அதே போன்று கதிர்னா என்ன? கல்லாவுக்கு உண்டான விளக்கத்தை நம்ம பார்த்தோம். கதிர் எப்படிதான் என்ன செய்யும்? அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒன்றை படைப்பதற்கு தான் கதிர். ஒவ்வொரு பொருளும் எது எது எப்படி இயங்க வேண்டும். இப்போ கரெக்டா காலையில உதிச்சு மாலையில் மறைய வேண்டும். ஆனா நம்ம பார்க்கலாமா இல்லையா? கதிரின் மக்சூஸ், குறிப்பிட்ட கதிர் பிரகாரம் அல்லாஹ் சூரியனை படைத்திருக்கின்றான். நிலவு எப்பவும் செயல்பட வேண்டும், சந்திரன் எப்பொழுது இயங்க வேண்டும், நட்சத்திரங்கள் எப்படி இயங்க வேண்டும் என்கின்ற ஒவ்வொன்றுமே அலா கதிரின் மக்சூஸ், அதாவது குறிப்பிட்ட கதிர் பிரகாரம் இயங்குகின்ற ஒன்றை படைப்பதுதான் அவனுடைய கதிர் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி தக்தீரின் முஅய்யனி, அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அவைகள் இயங்க வேண்டும். சூரியன் தாமதமா உதிக்க முடியாது. நம்மள மாதிரி அசால்ட்டா சூரியன் வந்து தாமதமா மறைய முடியாது. எப்படி எப்படி எது அல்லாஹ் நியமிச்சிருக்கிறானோ அப்படி அது நிச்சயம் நடப்பதன் பிரகாரம் அல்லாஹ் அதை படைத்ததற்குத்தான் கதிர் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அந்தந்த பொருள்கள் அஷியாக்கள் அதனுடைய தவாத்தோடு அதனுடைய சிஃபாத்துகளோடு, அஷியாக்கள் தான் தவாத்து, அதில் இருக்கின்ற சிஃபாத்துகளோடு என்ன செய்யணும்? அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் குறிப்பிட்ட இடங்களில் அந்த மக்சூசான் பிரகாரம் என்ன செய்ய வேண்டும்? அது இயங்குவது. இவை அத்தனையுமே வந்து அல்லாஹ்வுடைய முந்திய இல்முக்கு தோதுவாக. அப்ப நம்ம ஏற்கனவே அந்த பாடங்களை நம்ம பார்த்திருக்கிறோம், விளங்கி இருக்கிறோம். ஒன்றை படைப்பதற்கு முன்னால் அது சார்ந்த இல்மு அல்லாஹ்விடத்திலே உண்டு. அவன் அதை அறிந்தவனா இருக்கின்றான். அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான் அல்லவா? கபல உக்கூஇஹி, அது நிகழ்வதற்கு முன்னால் அல்லாஹ் அதை அறிந்தவனாக செய்கின்றான், அது இல்முடையவனாக அல்லாஹ் இருக்கின்றான். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அத்தனை வஸ்துக்களையும் அல்லாஹ் என்ன செய்கின்றான்? அறிகின்றான். அதனுடைய கதிர்களையும் அல்லாஹ் அறிகின்றான், அதனுடைய ஜமான்களையும் அல்லாஹ் அறிகின்றான். ஒவ்வொன்றுமே அது நிகழ்வதற்கு முன்னாலே அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கின்றான். ஒன்று நிகழ்ந்த பிறகுதான் அல்லாஹ் அறிவான் என்பது அல்ல, நிகழ்வதற்கு முன்னாலேயே அல்லாஹ் என்ன செய்கின்றான்? அதை அறிகின்றான். ஒன்றை படைத்த பிறகுதான் அல்லாஹ் அறிவான் என்பதல்ல, படைப்பதற்கு முன்னாலேயே அல்லாஹ் அதை அறிந்தவனாக இருக்கின்றான். அவனுடைய இல்மு முந்தியது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அன்னா இன்னா குல்ல ஷைஇன் ஹலக்னாஹு பிகதர், நாம் ஒவ்வொன்றையுமே கதிரின் பிரகாரம் நாம் அதை படைத்திருக்கின்றோம். அப்போ அந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொன்றும் அல்லது வர இருக்குகின்ற ஒவ்வொன்றும் ஆகிறது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அது நிகழ்வதற்கு முன்னாலேயே அதனுடைய உஜூதை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான். அதனுடைய என்னென்ன தன்மைகள் இருக்கின்றதோ அவைகளுடைய அத்தனை தன்மைகளையும் அல்லாஹ் என்ன செய்கின்றான்? அறிகின்றான். அதை அறிந்த பிறகுதான் அல்லாஹ் அதை என்ன செய்கின்றான்? அவுஜத, அதை படைக்கின்றான். தன்னுடைய இல்முக்கு தோதுவாக, தன்னுடைய அறிவுக்கு தோதுவாக அல்லாஹ் என்ன செய்கின்றான்? அவைகளை அல்லாஹ் படைக்கின்றான். இந்த அஷியாக்கள் எதுவும் திடுதிப்புன்னு உருவானது அல்ல. திடீர்னு வானம் உருவாச்சு, திடீர்னு மவுண்ட் மலை உருவாச்சு, திடீரென்று புயல் உருவாயிடுச்சு, திடீரென்று வெள்ளம் ஏற்பட்டது, திடீரென்று இது நடந்தது, எந்த திடீருமே கிடையாது. இது எல்லாமே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அது சார்ந்த இல்மு அந்த படைப்பதற்கு முன்னாலேயே அல்லாஹ் என்ன செய்கின்றான்? அதை அறிந்தவனாக இருக்கின்றான். பிறகு தன்னுடைய விஃப்கு, தன்னுடைய இல்முக்கு தோதுவாக அதை அல்லாஹ் படைக்கின்றான். எனவே எந்த ஒன்றும் எந்த ஒரு படைப்பும் திடுதிப்புன்னு என்ன செய்ததல்ல, உருவானது அல்ல, நடந்தது அல்ல என்பதை நாம் ஆழமாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அவை அத்தனையுமே அல்லாஹ்வுடைய கதிர் பிரகாரமே என்ன செய்கின்றது? நடைபெறுகிறது.
சங்கைக்குரிய அருமை உலமாக்கல கலா கதருடைய விளக்கம் தான் என்ன? ஒரு முஃமின் எப்படி ஈமான் கொள்ள வேண்டும் என்று சொன்னார், இந்த மொத்த அஷியாக்கள் இருக்கிறது அல்லவா, மொத்த படைப்புகள் அஷியாக்கள், இவை அத்தனையும் அல்லாஹ்வுடைய மஅலூமாக இருக்குகின்றது. அஷியாக்கள் அத்தனையுமே அல்லாஹ்வுடைய மஅலூமாக இருக்குகிறது. எனவே அவனுடைய இல்ம் என்பதாகிறது இல்முன் கஷ்வன், வெளிப்படையான அவனுடைய இல்மு. அது மட்டுமல்ல, அல்லாஹ் அதை அத்தனையும் அல்லாஹ் என்ன செய்கின்றான், அதை அவனுடைய இல்மு சூழ்ந்து இருக்குகிறது. மறைமுகமான இல்மு அப்படின்னு நம்ம விளங்கிடக்கூடாது. இல்முன் கஷ்பன், வெளிப்படையான அல்லாஹ்வுடைய இல்மு. அத்தனை வஸ்துகளின் மீதும் அவனுடைய இல்மு என்ன செய்கிறது, சூழ்ந்து இருக்குகிறது. அப்படின்னு சொல்றான். எந்த ஒன்றும் அவனுடைய நாலேஜில் இல்லாம என்ன செய்யாது, தனித்து இருக்க முடியாது. அது தனிமையில் இருந்தாலும் சரி, இருட்டில் இருந்தாலும் சரி, ஒளிஞ்சு இருந்தாலும் சரி, யாருமே பார்க்காத இடத்துல நான் இருக்கிறேன்னு நினைச்சாலும் சரி, எல்லா இடத்திலையும் அல்லாஹ்வுடைய இல்மு என்ன செய்கிறது, சூழ்ந்து இருக்குகிறது. இதுதான் கலா. அப்போ ஒவ்வொரு வஸ்துக்களுமே அல்லாஹ் எந்த பூமியின் மீது எப்படி நிகழ வேண்டும் என்று அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்குகின்றானோ, அல்லாஹ்வுடைய இல்மு இருக்குகிறதோ, அவனுடைய கலா என்கின்ற நாட்டம் இருக்குகிறதோ, அப்படி என்ன செய்கிறது, அவை என்ன செய்கிறது, நிகழ்கிறது. இதை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எப்படி தன்னுடைய இல்மின் பிரகாரம் அல்லாஹ் அதை நாடுகின்றானோ அது நடைபெறுவது கதிரு என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். மாஷா அல்லாஹ்வுக்கான, அல்லாஹ் எதை நாடினானோ அது நடந்தது. வமாலம் யஷா லம் யகுன், எது நாடவில்லையோ அது நடக்கவில்லை. மொத்த வஸ்துக்கள் ஒவ்வொரு விஷயங்களும் அது பெரியதாக இருந்தாலும் சரி அல்லது சிறியதாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய விஷயமா இருக்கட்டும் அல்லது சின்ன விஷயமா இருக்கட்டும், எதுவுமே அவனுடைய நாட்டத்தை விட்டும் அவனுடைய கதிரை விட்டும் தப்பித்ததாக இல்லை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். எதுவுமே அவனுடைய கலா கதிரை விட்டும் அவனுடைய இல்மு இராதாவை விட்டும் அவனுடைய கதிரை விட்டும் என்ன செய்யாது, எவைகளுமே மறைந்ததில்லை. எல்லாத்தையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அவனுடைய இல்மு கஷ்ஃப் வெளிப்படையானதா இருக்குகிறது. அத்தனையும் அவனுடைய இல்மு சூழ்ந்து இருக்குகிறது. ஒரே விஷயத்தை சொல்ற மாதிரியே தெரியும். இது அல்லாஹ் சம்பந்தப்பட்ட பாடங்கள், சிஃபாத்து சம்பந்தப்பட்ட பாடங்கள், கலா கதிர் சம்பந்தப்பட்ட பாடங்கள், மற்ற வேற விஷயங்கள்லாம் வேற வேற டாபிக்கா வேற ஒரு சப்ஜெக்டா போற மாதிரி தெரியும். ஆனா ஒவ்வொன்றுமே நுட்பமானது, நுணுக்கமானது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், கல்லா இன்னஹு தذ்கிரா. குர்ஆன் சொல்றான், இந்த குர்ஆன் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்ற ஒரு நல்ல உபதேசம் தருகின்ற வேதமாக இருக்குகிறது. ஃபமன் ஷாஅ ذكر, யார் அதை விரும்பி ஓதுகின்றார்களோ அதனுடைய திதுக்காறுகளை அவர்கள் என்ன செய்து விடுகின்றார்கள், அடைந்து விடுகின்றார்கள். வமா யذ்குரூன இல்லா யஷா அல்லாஹ் வஅஹ்லு தக்வா வஅஹ்லுல் மக்ஃபிரா. அப்ப குர்ஆன் அது அச்சமூட்டி எச்சரிக்கைகின்ற நல்ல உபதேசம் செய்கின்ற அது ஒரு இறை வேதமாக இருக்குகிறது. யார் அதை என்ன செய்கின்றார்கள், அதை ஃபாலோ பண்றாங்களோ அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அதற்குண்டான தெளிவை அவர்கள் அடைந்து விட்டார்கள். இன்னொரு வசனத்துல இன்ன ஹாதிஹி தذ்கிரா, இந்த வேதம் எப்படிப்பட்ட வேதம், தذ்கிரா, பல்வேறு செய்திகளை, நபிமார்களுடைய சரித்திரங்களை, முன்னோர்களுடைய சம்பவங்களை, கொடிய எதிரிகளுடைய பல்வேறு படிப்பினைகளை, பல்வேறு அஹ்காம்களை, பல்வேறு இபாதத்துகளை சொல்லித் தருகின்ற ஒரு தذ்கிராவாக இந்த வேதம் இருக்குகிறது. ஃபமன் ஷாஅ இலா ரப்பிஹி இத்தஹத சபீலா, யார் கரெக்டா அதை புரிஞ்சு என்ன செய்றாங்க,
அதை அறிய முற்படுறாங்களோ, அதை ஓதுறாங்களோ, சட்டங்களை தெரிஞ்சுக்கிறாங்களோ, அதே மாதிரி அதை அவங்க ஃபாலோ பண்றாங்களோ, அவங்க என்ன செஞ்சுக்கிட்டாங்க, தன்னுடைய ரப்பு பக்கம் என்ன செஞ்சுட்டாங்க, ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான், வமா தஷாஊன இல்லா யஷா அல்லாஹ் என்ற போதிலும் நீங்க என்ன செஞ்சீங்க, அந்த குர்ஆனை ஓதுனீங்க, படிச்சீங்க, பாடம் படிச்சீங்க, படிப்பினை பெற்றீங்க, அதனால மட்டும் நீங்க நேர்வழி அடைந்ததாக நீங்க நினைக்காதீங்க. வமா தஷாஊன நீங்கள் நாடவில்லை இல்லா யஷா அல்லாஹ் நம்ம முயற்சியில வந்தோம் இஜ்திமாவுக்குன்னு கிடையாது. வமா தஷாஊன இல்லா யஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடிதான் நம்ம எல்லாருமே வந்திருக்கிறோம். அல்லாஹ் நாடலன்னா அழகான காரணத்தை ஜோடிச்சிருவோம். எங்க பிள்ளைங்களுக்கு பொருள் வாங்கி கொடுக்கணும், நான் அதனால இருந்தாகணும். அப்ப லீவ் எடுக்கும்போது எங்க போனேன், ஜுரம் தலைவலி, வீட்டுல கல்யாண காட்சினா 10 நாள் 15 நாள் லீவ் எடுக்கிறியா, அப்ப எங்க போனேன், இல்ல எக்ஸாமுக்கு நான் தான் கூட்டிட்டு போகணும், அல்லது நான் இல்லைன்னா அங்க செட்டப் என்ன செஞ்சிடும், கொட்டப்பாயிரும். அப்ப குடும்ப கல்யாணத்துக்கு போயிட்டு 15 நாள் லீவ் எடுக்க முடிஞ்சு யாரை வச்சு போன காரண காரியங்களை அல்லாஹ் அழகா என்ன செஞ்சிருவான், உருவாக்கிடுவான். இப்ப நம்ம எல்லாருமே வந்தோம், நீங்களும் வந்தீங்க, நாங்களும் வந்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் நம்ம முயற்சிங்க ரொம்ப அவசியம், நம்ம ஆர்வம் இருக்கணும். அதைத்தான் நேத்துடைய தாலீம்ல நம்ம பார்த்தோம். யாரு அதன் பக்கம் செயல்படுகின்றார்களோ அல்லாஹ் என்ன செய்கின்றான், அந்த ரகபத்தை அவன் ஏற்படுத்துகின்றான். அதே நேரத்துல நேர்வழி என்ற செயலை, ஓதுதல் என்ற செயலை நீங்கள் படைக்கவில்லை, அது ஹல்குல் அஃபால், அந்த செயலை அல்லாஹ் படைத்தான். இப்ப நமக்கு அந்த இஃப்தியார் இருந்தா ஆசையை அல்லாஹ் என்ன செய்கின்றான், ஏற்படுத்துகின்றான். ஏற்படுத்துறது மட்டுமில்ல, அந்த செயலையும் அவன் தான் என்ன செய்கின்றான். இப்ப நம்ம தாகம் எடுக்குது, தாகம் நமக்கு எடுக்குது. அப்ப நம்ம என்ன செய்கின்றோம், தாகம் எடுப்பது என்பது சபபாக இருக்குகிறது. இப்ப நம்ம என்ன செய்யறோம், அங்க தண்ணீர் குடிக்கின்றோம். தாகம் நமக்கு எடுத்தாலும் தண்ணீர் நாம தான் எடுத்து குடிக்க வேண்டும். அதன் பிறகு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த தியாகம் தீர்க்குதல் என்பதை அவன் என்ன செய்கின்றான், ஏற்படுத்துகின்றான். அதே நேரத்தில் இப்ப நானா சுயமா எடுத்து குடித்தேன் என்பதில்ல, இந்த செயலையும் அவன் தான் செய்தான். குர்ஆனை நம்ம ஓதுன்ற இஃப்தியார், ஆசை, ஆர்வம் நம்மகிட்ட இருக்கும் பொழுது அதை ரகபத்தை அல்லாஹ் என்ன செய்கின்றான், ஏற்படுத்துகின்றான். ஏற்படுத்தி அதற்குண்டான சவாபையும் அல்லாஹ் நமக்கு என்ன செய்கின்றான், தருகின்றான். அல்லது ஒரு மரல் அல்லாஹ் ஏற்படுத்திடுவான், அல்லது ஒரு நோயை கொடுத்துருவான், அல்லது ஒரு சுகுலை கொடுத்துருவான். இதை விட வெளிப்படையான ஒரு இபாதத் கிடையவே கிடையாதுங்க. எந்த இபாதத்திலையும் கூட நம்ம லேச சந்தேகப்படலாம், அல்லது அப்படி இப்படி இருக்குமோன்னு சொல்லலாம். பகல் ஃபுல்லா நோன்பு வச்சு லொஹரிலிருந்து அடுத்த நாள் ஃபஜ்ர் வரைக்கும் கண்டினியூவான இபாதத்து, அதுவும் ஒரு கூட்டம், உஸ்தாமார்கின்ற ஒரு பெரிய கூட்டம் உட்கார்ந்து, அவங்களுக்கு முன்னால பட்டவகுப்பு மாணவர்கள் என்கின்ற கூட்டம் பகிரங்கமா உட்கார்ந்து குர்ஆன் திலாவத்தா இருக்கட்டும், திக்ர் மஜ்லிஸா இருக்கட்டும், தௌபாவா இருக்கட்டும், தாலீமுடைய மஜ்லிஸா இருக்கட்டும், தராவிஹ் தொழுகையா இருக்கட்டும், இன்ன பிற ஃபரலான தொழுகைகளா இருக்கட்டும், இதை விட பகிரங்கமான ஒரு சவாபை நமக்கு வேணுமா, தெரியுமா? இல்ல ஏதாவது நம்ம ஹீலா மாலை பண்ண முடியுமா? இல்ல ஏதாவது நம்ம சப்பக்கட்டு ஏதாவது நம்ம பண்ண முடியுமா? இப்ப ரமலான் மாதத்தை எப்படி அல்லாஹ் கொண்டாடணும்னு சொல்லியிருக்கிறானோ மேக்சிமம் அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு நம்ம அதை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம அதை கழிக்கிறோம். இந்த இடைப்பட்ட அது ஒலு செய்யற கேப் தான். டீ குடிக்க கூட உஸ்தாமர் போக மாட்டிருக்காங்க மகரிப் பிறகு. முதல்ல போய்கிட்டு இருந்தாங்க, இப்ப ஏன் போகலன்னா, இல்ல அந்த போயிட்டு வந்தா டக்குன்னு இஷா நேரம் நெருங்கிடுது, இப்ப இந்த கொஞ்சம் ரெஸ்ட் தேவைன்றதுக்கு என்ன செய்யறாங்க, டீயை வாங்கி ரூபுல வச்சு குடிச்சுக்கிட்டு கொஞ்சம் என்ன செஞ்சுக்கிறாங்க, இலைப்பா இருக்கிறாங்க. முதல்ல ஜாலியா போனாங்க டீ கடைக்கு, போயிட்டு வரவ பார்த்தா 8, 10, 8:15. திரும்ப என்ன செய்ய வேண்டியதுக்கு 8:15 பாங்க, 8:30 இஷா. டீ குடிக்க கூட போகப்பட்டிருக்காங்க. நான் கூட கேட்டேன், யாராவது போனா ஒருத்தர் தலையில எல்லாரும் கெட்டிடுறதுனால போகப்பட்டிருக்காங்களா? அப்படிலாம் கிடையாது. வசூல்சா மட்டும்தான் தகருக்கு பிறகு என்ன செய்றாங்க, அவங்களே காரை ஓட்டிட்டு டீ கடைக்கு டீ குடிக்கிறாங்க. அந்த நேரம் தான் அவருக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ். மகரிப் எனக்கு கூப்பிட்டா வர மாட்டேன் பண்ணி, என் ஃப்ரைட் ரைஸை வாங்கி தந்தாலும் தேவையில்லை,
கொஞ்ச நேரம் அதுதான் எனக்கு கிடைச்சது, கேப் கிடைக்குதுன்னு போன் ஆஃப் பண்ணிட்டு அல்லான்னு உட்கார்ந்துடுறாங்க. பாருங்க என்ன மாதிரி பாருங்க அந்த அந்த நெருக்கடி. அது எல்லாருமே அந்த கொஞ்ச நேரம் கிடைச்சா போதுன்ற அந்த ஹால் அப்படியே நேரம் டக்குன்னு என்ன செஞ்சிருது, அந்தந்த வக்துகள் வந்துருது. அல்லாஹு அக்பர். ரொம்ப இந்த 12-13 நாள்லாம் போன அந்த சந்தோஷம் இருக்கு. அல்லாஹு அக்பர். தொடர்ந்து அல்லாட்ட கேட்கற துவால நானா ரொம்ப கவனமா இருக்கேன். சகர்ல சப்பாத்தி தான் சாப்பிட்டுக்கிறது. எதையாவது உங்களுக்கு பாதிப்பு இதிப்பு ஆச்சுன்னா நோன்பு விடுற மாதிரி ஆயிடக்கூடாது, இபாதத்துல குறை வந்துடக்கூடாதுன்னு பயத்துல உணவு கூட கண்ட்ரோலா வச்சுக்கிறது. ஏதாவது உங்களுக்கு முன்பின் இருந்துச்சுன்னா பாதிச்சிருமே அப்படின்னு அந்த அளவுக்கு அச்சப்படுற மாதிரி ஒரு இபாதத்தை அல்லாஹ் நமக்கு என்ன செஞ்சிருக்கான், கொடுத்திருக்கிறான். அது கூட்டமா சேர்ந்து செய்யற வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஒருத்தர் கூட லேசா என்ன செய்ய முடியல, தப்பிக்க முடியல. ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் என்ன செய்ய வேண்டியது இருக்கு, எந்திக்க வேண்டியது இருக்கு, தொழுக வேண்டியது இருக்கு. அப்படி நெருக்கடியா அல்லாஹ் வச்சு அழகா அந்த நாட்களை கழிக்கிறான். என்ன விலை கொடுத்து இந்த இபாதத்தை நம்ம வாங்க முடியும்? பெரிய அமௌண்ட் வச்சு வெளியே போய் இவ்வளவு செட்டப்பை உருவாக்கலாம்னு யாராச்சும் இறங்கி பாருங்க, பார்க்கலாம் நமக்கு என்ன பேர் வரும்னு பாருங்க. அல்லாஹ் அவ்வளவு அழகான ஒரு அமைப்பு நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறான். சங்கைக்குரிய அருமை உலமாக்கல. அப்ப அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா வமா தஷாஊன இல்லா யஷா அல்லாஹ் இன்னல்லாஹ் கான அலீமன் ஹகீமா. அப்ப இந்த கலா கத்ர் என்பதாகிறது மனிதனுக்கு மறைவானது, அல்லாஹ்வுக்கு இல்மு கஷ்ஃபுன் வெளிப்படையானது. அவனுடைய இல்மு எல்லா பக்கமும் சூழ்ந்து இருக்கிறது. மனிதனுக்கு இந்த கலா கத்ர் என்பது கைபுன் மறைவானது. எவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ள பெரிய இபாதத்துல உச்சத்துல போய் அல்லது கராமத்துகள் செய்கின்ற ஒரு மிகப்பெரிய வலிவுல்லாவாகவே இருந்தாலும் கூட அவங்களுக்கும் இந்த கலா கத்ர் என்பது மறைவானது. ஆனா ஒரு சிஸ்டனா இருக்கு. இல்லா லிமனிர் தலா பிசாபிக இல்மிஹி வ மஷியதி. சிலரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து தன்னுடைய சாபிகுல் இல்மையும் தன்னுடைய மஷியத்தையும் அல்லாஹ் என்ன செய்கின்றான், காட்டி கொடுத்தால் அவர்களுக்கு அந்த கலா கத்ர் தெரியுமே தவிர மற்றபடி மொத்த இன்சான்களுக்கும் இது மறைவானது. இப்ப யார் வாதிடுகின்றார்களோ, உன் கதிர் பிரகாரம் தான் நான் செயல்பட்டேன், உன் கலா பிரகாரம் தான் நான் என்ன செஞ்சேன் நடந்தேன், அப்படி யாராவது முரண்டு பிடிப்பாங்க இல்லையா, தப்பான விவாதம் பண்ணுவார்கள் இல்லையா. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், சயகூலுல் லதீன அஷ்ரகு, இந்த ஷிர்க் செய்பவர்கள் இப்படி சொல்லுவார்கள், லவ் ஷா அல்லாஹ் மா அஷ்ரகனா, அல்லாஹ் மட்டும் எங்க விஷயத்துல இப்படி நாடி இருந்தா நாங்க ஷிர்க் வச்சிருக்க மாட்டோமே. வலா ஆபாவுனா, நாங்க மட்டும் இல்ல எங்க முன்னோர்களும் கூட என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, ஷிர்க் வச்சிருக்க மாட்டாங்களே. எங்க விஷயத்துல அல்லாஹ் நல்லத நாடி இருந்தா, நாங்களாம் முஃமினா இருக்கணும்னு அல்லாஹ் நாடி இருந்தா நாங்க ஷிர்க் வச்சிருக்க மாட்டோமே. அப்ப அல்லாஹ் எங்க விஷயத்துல என்ன செய்யல, நல்லத நாடல, அதனாலதான் நாங்க ஷிர்க் வச்சோம், எங்க முன்னோர்களும் அதனாலதான் ஷிர்க் வச்சாங்க. வலா ஹர்ரம்னா மின் ஷையின், நாங்க ரொம்ப கவனமா இருந்திருப்போமே, எந்த தப்பான காரியத்தை நாங்க செஞ்சிருக்க மாட்டோமே என்று அவர்கள் சொல்லுவார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், கதாலிக கஸபல் லதீன மின் கப்லிஹிம் ஹத்தா ஸாகு பஸனா. நம்மளுடைய பிடி அந்த வேதனை வரும் பொழுது இப்படிதான் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு புலம்புவானோ சொல்லுவானோ, இவங்க மட்டும் இல்ல இவங்களுக்கு முன்னால் உள்ளவர்களும் அப்படித்தான் சொன்னார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார். குல் நபியே நீங்க சொல்லுங்கள், ஹல் ஐந்தக்கும் மின் இல்மின், அவங்கள்ட்ட கேளுங்க, லவ்ஷான்னு சொல்றீங்களே, அல்லாஹ் மட்டும் எங்க நல்லது நாடுன்னா நாங்க ஷிர்க் வச்சிருக்க மாட்டோம், தப்பு செஞ்சிருக்க மாட்டோம்னு சொல்றீங்களே, உங்களுக்கு மறைவான இல்மு இருக்குதா அப்படின்னு நபியை நீங்க அவங்கள்ட்ட கேளுங்கன்னு அல்லாஹ் கேட்கின்றான். எனவே கலா கத்ர் என்பது இன்சான்களுக்கு கைபு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கைபின் முத்தலகம் ஆமான பொதுவான அத்தனை பேருக்குமே என்ன செய்கிறது, இது கைபின் முத்தலக்கா இருக்கிறது. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, மனிதர்கள் என்ன செய்ய வேண்டும், அலைஹிம் யுபாஷிரு அமாலஹும், அப்ப நல்ல செயல்களை அமால்களை நிறைய செய்யறதுக்கு அவர்கள் முன்னெடுக்க வேண்டும். என்னென்ன அந்த ஃபவுண்டேஷன் இருக்கிறதோ, எப்படி இபாதத் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதோ, அது அதனுடைய அசாச பிரகாரம் என்ன செய்ய வேண்டும், நிறைய நல்ல அமல்களை செய்வதற்குண்டான முயற்சிகளிலே மனிதர்கள் ஈடுபட வேண்டும்.
எந்தெந்த அமலை செஞ்சா அல்லாஹ்வை நெருங்க முடியும் என்பதை அறிந்து அந்தந்த அமல்களை செய்ய வேண்டும். எந்தெந்த காலகட்டத்தில் எப்படி செஞ்சால் இறைவனை நெருங்க முடியும் என்கின்ற அந்த அமல்களை என்ன செய்ய முன்னெடுக்க வேண்டும். அல்லாஹ் அம்ர்ல என்ன சொல்லியிருக்கிறான், நஹீல என்ன சொல்லியிருக்கிறான் என்பதை தெரிந்து அதை விட்டு நாம் என்ன செய்யணும், ஏவி நாம் அதை தவிர்த்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். இதுதான் கலா கதிருக்கு உண்டான விளக்கம். இப்ப மனிதன் முஹையரா முசையரா, ஜபரு இஃப்தியார். அவன் இஃப்தியார் கொடுக்கப்பட்டவனா அல்லது அவன் முஜ்பரா முசையரா, அவன் நிர்பந்திக்கப்பட்டவனா? சங்கக்குரிய அருமை உலமாக்கல, இப்ப நம்ம நிர்பந்திக்கப்பட்டவர்கள் எதுல அப்படின்னா, ஷரியத்தை தாண்டி மீதமுண்டான விஷயங்கள்ல இருக்கிற அத்தனையுமே நம்ம நமக்கு இஜ்பார் தான், ஜபரு தான். அது நம்ம சுயமா நம்ம எதுவுமே செய்ய முடியாது. ஆனா ஷரியத்து கட்டமைச்ச அத்தனையும் இருக்கு பாருங்க, அது ஃபுல்லாவே நம்ம முஹையரு, நம்ம சுதந்திரம் கொடுக்கப்பட்டவர்கள், இஃப்தியார் கொடுக்கப்பட்டவர்கள். வேர்வை வருது அல்லது வேர்வையோ அல்லது வேற ஏதாவது ஒரு மனிதன் எனக்கு நான் இந்த நேரத்தில் இருந்தா நல்லா இருக்குமே, இப்ப நானே நினைக்கிறேன் நான் நல்ல ஜிப்ரையில் மாதிரி வெள்ளை வெள்ளைன்னு இருந்தா அல்லது ஜுனைத் மாதிரி வெள்ளை வெள்ளைன்னு இருந்தா நல்லா இருக்குமே, இப்படி நம்ம சொல்ல முடியுமா? அது முஜ்பர், அது முசையர், அதை நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது. குழந்தை உண்டாயிருக்கும் போது குங்குமப்படியே என்ன செய்யும், சாப்பிட்டாலும் சரிதான். வெள்ளையும் வேணா பேர் வைக்கலாம், அவர் கருப்பா இருப்பார், பேர் தான் வைக்க முடியும். அதை நம்ம என்ன செய்ய முடியாது, உருவாக்க முடியாது. அல்லது இந்த மாதிரி வடிவத்தில் இருந்தா ஒரே மாதிரி சைபிஸ்தார் தான் ஆசைப்படுறாங்க, அப்படியே அது மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு. ஆதில் விசாரிட்டு போய் ஆலோசனை கேட்டா, நீ தெருவா சுத்துக்கிட்டாரு, வாக்கிங் போகன்ட்டாரு. என்னைக்காவது ஒரு நாள் ஆதில் சைஃப் உஸ்தாத் மறைச்சிருப்பாரு, அது பழி வாங்குறதுக்காக வேண்டி சைஃப் உஸ்தாத் படிக்கட்டு ஏறும்போது பின்னால தள்ளிச்சுன்னா நீங்க என்ன செய்யணும், வாக்கிங் போனாதான் சரியா வரும் அப்படின்னு. அவ்வளவு தெளிவான ஆள் ஆதில் உஸ்தாத் வாக்கிங் போறது இல்லை, அவரை மட்டும் என்ன செஞ்சிட்டாரு. இப்ப அலா ஷக்கிலி, இந்த ஷக்கில்ல நினைச்சு ஒண்ணு போல இருக்கணும், அவ்வளவு அழகா நினைச்சு நான் இருக்கணும். இதெல்லாம் நம்ம இஃப்தியார் கிடையாது, இதெல்லாம் ஜபர் முசையர், நம்ம அவனுடைய படைக்கப்பட்டவைகள். அல்லது ஹையத், இந்த மாதிரி தோற்றம், அல்லது இந்த கபீலால பிறந்தா நான் நல்லா இருக்குமே, நான் இவ்வளவு உயர்வான கபீலால பிறந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டு நம்ம பிறக்க முடியுமா? முடியாது. அல்லது இந்த ஹையத்துல இந்த தோற்றத்துல நம்ம வரணும்னு நினைச்சா வர முடியுமா? அல்லது இந்த பெற்றோருக்கு நான் பிறந்தா நல்லா இருக்குமே. சில பெற்றோரை பார்க்கிறோம், நல்ல கோடீஸ்வரா இருக்காங்க, அல்லது ஸ்ரீதேவியா இருக்காங்க, அல்லது விலாயத்து உடையவங்களா இருக்கிறாங்க, அல்லது பேரும் புகழும் மஷூரா இருக்கிறாங்க, இவங்களுக்கு நான் பிள்ளையா பிறக்கணுமே. இதெல்லாம் நம்ம இஃப்தியார்ல கிடையாது, எல்லாம் முசையர். இப்படி நிறைய செய்யலாம், அடிக்கிட்டே போகலாம். இதுல நமக்கு எந்த சுயநாட்டமும் கிடையாது. இது ஜபரு, இஃப்தியார் கிடையாது. இதனால நம்ம கேள்வி கேட்கப்பட மாட்டோம். நீ ஏன் கருப்பா இருக்கிற அப்படின்னு நல்லா கேள்வி கேட்க மாட்டான். நீ எதுக்கு உயரமா இருக்கிற அப்படின்னு நல்லா கேள்வி கேட்க மாட்டான். நீ ஏன் இப்படி இருக்கிற, அதுக்கெல்லாம் அங்க எந்த கேள்வியும் கிடையாது. அல்லது இந்த குடும்பத்துல பிறந்திருக்கலாமே, ஏன் நீ அங்க போய் பிறந்த, அந்த கேள்விலாம் கிடையாது. இது சம்பந்தமான மசூல் நமக்கு கிடையாது. ஆனா அதே நேரத்துல நம்ம முக்கல்லஃபா இருக்கிறோமா இல்லையா, நம்ம மீது தொழுகை கடமை. அப்போ ஒரு முகல்லஃபுக்கு என்னென்ன சட்டத்திட்டங்கள் இருக்கிறதோ அதை அவர் செய்ய வேண்டும். அதுல அவர் முஹையரா என்ன இருக்கிறாரு, அவருக்கு இஃப்தியார் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப என்ன செய்ய வேண்டும், அதுல அவர் முஹையரா என்ன இருக்கிறார். அது சம்பந்தமா அவர் என்ன செய்வார், மறுமையில விசாரிக்கப்படுவார். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா வானத்தை இப்படி அமைச்சு தந்திருக்கான், அது சம்பந்தமா கேள்வி கேட்கப்படுமா? அல்லது பூமி இப்படி அமைச்சு தந்திருக்கான், அது சம்பந்தமா கேள்வி கேட்கப்படுமா? அல்லது நபாதாத் அல்லாஹ் இப்படி வச்சிருக்கிறான், அது சம்பந்தமா கேள்வி கேட்கப்படுமா? அல்லது ஜமாதாத் அல்லாஹ் இப்படி படைச்சிருக்கிறான், அது சம்பந்தமான கேள்வி கேட்கப்படுமா? அல்லது ஹைவான்கள் ஏன் இந்த அகலத்துல இருக்கு, இப்படி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி நம்ம கேள்வி கேட்கப்பட முடியுமா? அது எல்லாமே முசையர், அது எல்லாமே ஜபர்.
இது சம்பந்தமா நம்ம என்ன செய்ய பட மாட்டோம், கேள்வி கேட்க நம்ம பட மாட்டோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எதை நம்ம முஹையர் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் நமக்கு என்னென்ன கட்டளைகளை இட்டிருக்கின்றானோ, எப்படி நேர்வழி பிரகாரம் நாம நடக்க வேண்டுமோ, எப்படி நபிமார்களை ரசூல்மார்கள் பின்பற்றி வேதங்களை படித்து அல்லாஹ் காட்டிய வழி பிரகாரம் அடைந்த அந்த பதவிய உயர்வை நாம் அடைய வேண்டுமோ, அதுல நம்ம செய்யலைன்னா நம்ம கேள்வி கேட்கப்படுவோம். இதுல நல்ல செயலை செய்யறானா கெட்ட செயலை செய்யறானா என்பதில் அவன் என்ன செய்கின்றான், முஹையராக ஆகுகின்றான். முஹையராகவே ஆனாலும் அந்த செயலையும் அல்லாஹ் தான் படைக்குகின்றான், படைத்தான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்ம முஹையரா இருக்கிறதுனால அந்த செயலை நம்ம படைச்சோம், அந்த செயலை நான் செஞ்சேன்னு வந்துட முடியாது. அந்த செயலையும் அல்லாஹ் தான் என்ன செஞ்சான், கலக்கல் அஃபால், அவன் தான் அதை படைத்தான். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நாம் கட்டுப்பட்டு நம்மளுடைய உபூதியத்தை வெளிப்படுத்தி என்னென்ன கடமைகள் இருக்கிறது அத்தனை கடமைகளை முறையாக நாம் செய்கின்ற பொழுது அல்லாஹ்ட்ட நம்ம ஏற்றமுள்ள நல்லதொரு அடியானாக நாம் இருக்குகின்றோம். இது நம்ம முஹையரா நாம் இருக்குகின்றோம். அப்போ மனிதன் இந்த படைப்புகள் இருக்குதா இல்லை, படைப்புகள் ஆகிய இந்த விஷயங்கள் எல்லாம் மனிதன் முஹையரா முசையரா என்பதை நாம் பார்க்கின்றோம். அப்போ மனிதன் என்ன செய்ய வேண்டும், இந்த வானம் பூமிகள் அவைகளை தனக்கு தோதுவாக்கி, இப்ப நம்ம பார்க்கிறோமா இல்லையா, விமானத்தை படைச்சு ரொம்ப சீக்கிரமா மக்காவுக்கு போய் இபாதத் செய்கின்ற காட்சிகளை பார்க்கின்றோம். வானங்களை பயன்படுத்துறாங்க, பூமிகளை பயன்படுத்துறாங்க, மேகங்களை பயன்படுத்துறாங்க. பூமியில எண்ணற்ற பலன்களை நம்ம பூமியின் மூலமா நாம் அடைகின்றோம். அதனுடைய மண்ணை நாம் பயன்படுத்துகின்றோம், கற்களை பயன்படுத்துகின்றோம், அதிலிருந்து தண்ணீரை எடுத்து நாம் பயன்படுத்துகின்றோம். இப்படி நமக்கு பயன்படுத்துறதுக்கு உண்டான முழு அனுமதி அல்லாஹ் தந்திருக்கின்றான். இவைகளை நாம் பயன்படுத்தி இதே போன்று என்னென்ன அல்லாஹ் படைத்த நபாதாத்துகள் இருக்கிறது, ஜமாதாத்துகள் இருக்கிறது, அவைகளை கொண்டு நாம் என்னென்ன பலன்கள் எல்லாம் அடைய முடியுமோ அத்தனை பலன்களையும் அடைந்து இறைவனை நெருங்குவதற்குண்டான சாதங்களாக நாம் அதை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அவைகள் ஃபுல்லா நமக்கு அல்லாஹ் அனுமதி தந்திருக்கிறான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. சங்கைக்குரிய அருமை உலமாக்கள, இந்த கட்டுப்பாடு என்பதாகிறது, இந்த தக்லீஃப் இருக்குதா இல்லையா, நமக்கு கடமையான ஷரியத்துடைய இந்த தக்லீஃப் என்பதாகிறது, இதனுடைய மஜாலத் என்பதாகிறது, இது ஈமானாக இருக்கிறது. அதே மாதிரி இதை நாம் தேட வேண்டும். அம்புரு நகி இருக்குதா இல்லையா, அல்லாஹ்வுடைய சட்டங்கள் பிரகாரம் அஹ்காம்களை நாம் என்ன செய்ய வேண்டும், எடுக்க வேண்டும். இதுல நம்ம என்ன செய்ய வேண்டும், இந்த உயிரோட்டமான ஒரு ஹயாத்தை இந்த இபாதத்தில் நாம் கொடுக்க வேண்டும். இதனுடைய காரண காரியங்களை நாம் உருவாக்கி அல்லாஹ் நெருங்குவதற்குண்டான வேலைகளை நாம் செய்ய வேண்டும். எனவே இன்சான் என்பவன் முக்தாருன், அவன் என்ன செய்யப்பட்டிருக்கிறான், அவன் இஃப்தியார் கொடுக்கப்பட்டவனாக இருக்குகின்றான், ஹுர்ருன் சுதந்திரமானவனாக இருக்குகின்றான். இந்த செயல்களை செய்யறதுக்கும் நமக்கு ஹுர்ரத் இருக்கிறது, இந்த செயல்களை விடுவதற்கும் நம்ம முக்தாராக இருக்குகின்றோம். இப்ப ரமதான் இஜ்திமால நம்ம முழு இபாதத் செய்யவும் செய்யலாம், இபாதத் செய்யாமலும் நம்ம இருக்கலாம். இந்த ரெண்டுக்குமே நமக்கு இஃப்தியார் இருக்கு. செஞ்சா என்ன, செய்யலன்னா என்ன, அதுக்கு உண்டான ஜஸா சஸா நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும். சங்கைக்குரிய அருமை உலமாக்கள, அப்போ ஒரு செயல் நடப்பதற்கு முன்னால் உள்ள ஒரு நிலைமை என்ன, இந்த கதிர் என்பது நம்ம எந்த இபாதத் செய்வதை விட்டும் நம்மளை தடுக்கவில்லை. அது நம்ம கவனமா நம்ம கவனிக்கணும். கலா கதிர் என்பது எந்த ஒரு நன்மையான காரியங்கள் நாம் செய்வதை விட்டு நம்மை தடுக்கவில்லை. என்ன தடுக்கல, அதான் கலா கதிர் இருக்குல்ல, நீ என்னத்தை செஞ்சு என்ன செய்ய போற, நீ என்னத்தை தொழுது என்ன செய்ய, என்னத்தை சீதேவியா வாழ்ந்து என்ன செய்ய, என்னத்தை நன்மக்களா வாழ்ந்து என்ன செய்ய, கலா கதிர் பிரகாரம் தானே அது நடக்க போகுது. நீ செஞ்சதுனால உனக்கு என்ன கிடைச்சிட போகுது அப்படி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, விளங்கிடக்கூடாது, சொல்லிடக்கூடாது. அதனாலதான் இந்த கலா கதிர் என்பது என்ன செய்யவில்லை, எந்த வகையிலும் நம்மை தடுக்கவே இல்லை. நம்மளுடைய ஈமானை விட்டு நம்மை என்ன செய்யவில்லை, தடுக்கவே இல்லை. பழியை தூக்கி நம்ம அது மேல போற்றக்கூடாது. அப்ப நிறைய நம்ம மஷூராக்கள் செய்வதாக இருந்தாலோ, அல்லது நிறைய இபாதத்துகள் செய்வதாக இருந்தாலோ, அல்லது எதெல்லாம் அல்லாஹ்வுடைய கூலி கிடைக்கும் என்பதை அறிந்து அதை அடைவதற்குண்டான முயற்சிகளை ஈடுபடுவதாகிறது. இது எல்லாமே என்ன செய்கிறது சொன்னா, வசாயிலும் நமக்கு அதை அடைவதற்குண்டான சாதனங்களாக இவைகள் இருக்கிறது. எந்தெந்த வகையிலெல்லாம் மனிதன் உயர்வை அடைய வேண்டுமோ
அந்த அடைவதற்குண்டான என்னென்ன வழிகள் இருக்குகிறதோ அத்தனையும் செய்வதற்குண்டான அனுமதி நமக்கு இருக்கிறதே தவிர கலா கதிர் மேல பழிய போட்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, தப்பித்து விடக்கூடாது. எனவே கலா கதிர் நம்ம இபாதத் செய்வதற்கும் நம்முடைய ஈமானுக்கும் எந்த வகையில் நம்மை தடுக்கவில்லை என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு நிறைய நமக்கு அது உதாரணங்கள் சொல்லி தந்திருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சாங்க. அங்க என்னென்ன நடந்துச்சுன்றது நம்ம எல்லாருமே ஓரளவு வரலாறு நம்ம படிச்சிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அனுமதி கிடைச்ச உடனே என்ன செஞ்சாங்க, தனக்கு பிரியமான ஒரு தோழர் என்ன செஞ்சுக்கிட்டாங்க, பயண தோழராக அவர்கள் தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். அதே மாதிரி என்ன செஞ்சாங்க, தான் பயணம் செய்வதற்குண்டான ஒரு வாகனத்தை என்ன செய்ய சொன்னாங்க, அதை ரெடி பண்ண சொன்னாங்க. அவ்வாறு கொண்டு வரப்பட்ட வாகனத்துக்கு உண்டான கூலியை ஸல்லல்லாஹு என்ன செஞ்சாங்க, அதனுடைய விலையை என்ன செஞ்சு கொடுத்துட்டாங்க, சும்மா ஓசியில பயன்படுத்தல. அதே மாதிரி மதீனாவுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு ஹபீரையும் என்ன செஞ்சுக்கிட்டாங்க, அவங்க வாடகைக்கு அமர்த்திக்கிட்டாங்க. ஷார்ட் ரூட்ல ரொம்ப அழகா கரெக்டா கொண்டு பிசகலாம அப்படியே திணறாத அளவுக்கு கரெக்டா கூட்டு போற ஒரு ஹபீரையும் என்ன செஞ்சுட்டாங்க, வழிகாட்டி என்ன செஞ்சுட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைத்துக் கொண்டார்கள். அது மட்டும் இல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவங்களுடைய ஒட்டகையும் அப்படியே அந்த பாலைவனத்துல போகுதா இல்லையா, அப்ப அந்த தடங்கள் என்ன செய்யும், அந்த மண்ணின் மீது அப்படியே பதியும் இல்லையா, அதை தொடர்ந்து அழித்துக்கிட்டே வர்றதுக்கு ஒருத்தரையும் என்ன செஞ்சாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமிச்சாங்க. இப்படியே மதீனாவுக்கு உண்டான பயணத்துல தான் என்ன செஞ்சாங்க, சவுர் குகையில 3 நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, தங்குறாங்க. இந்த வரலாறு ஃபுல்லா நம்ம பார்த்துருக்கிறோம். இங்க அல்லாஹ்வுடைய கலான்னு சொல்லி கதிர்ன்னு சொல்லி பழிய போட்டுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா இருக்கல. மதீனாவுக்கு போங்க அப்படின்னு அனுமதி கிடைத்த உடனேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அப்படியே என்ன செய்யல, கிளம்பல. அதை பாதுகாப்பா போய் சேர்றதுக்கு என்னென்ன வழிமுறைகள் செய்யணுமோ அத்தனையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். அப்போ இது ஒரு முன்னேற்பாடு என்ன செய்ய நமக்கு இருக்க வேண்டும். இப்ப நம்ம நோன்பு வைக்கணும், 30 நோன்பு நம்ம பிடிக்கணும், அல்லது 29 நோன்பு நமக்கு எவ்வளவு கிடைக்கிறதோ ப்ராப்பரா பிடிக்கணும்னா அதற்கான முயற்சி நம்ம இடத்துல இருக்கணும். கண்டதை கலியதை சாப்பிடக்கூடாது. தராவி தொலை வைக்கணும் அப்படின்னா நம்ம ஜூஸ் குடிக்கவே கூடாது. சின்ன பையன் குரல் பெரிய குரலா மாறிடும். குரல் மாறும் பொழுது ஸ்டைல் மாறும், ஸ்டைல் மாறும்போது ஆயத்து மறக்கும், கன்ஃபியூஸ் ஏற்படும். அப்ப அங்க என்ன செய்யணும், ஆயத்து என்ன செய்யும், இப்ப தொலை வைக்கிறவங்க என்ன செய்யணும், அல்லது பயான் பண்றவங்க என்ன செய்யணும், ஏன்னா பயான் நமக்கு மட்டும் பேசப்படல, அது உலகம் ஃபுல்லா போகுது. அப்ப எதையாவது ஒண்ணு சாப்பிட்டு குரலை நாசமாக்கி கட்டாமுட்டான்னு ஆகி அதுக்கு பிறகு இல்ல ஜூஸ் குடிச்சேன் அல்லது கஞ்சி குடிச்சேன், நம்ம எதை சாதனமா பயன்படுத்துறோமோ அந்த சாதனத்தை கரெக்டா பாதுகாக்கிற முயற்சி நம்ம எடுக்கணும். நம்ம கண்டது கலியத்துக்கு உள்ள தள்ளிக்கிட்டு வரமுறை இல்லாம தள்ளிட்டு வடையா சமோசாவா அது கஞ்சியா ஈத்தம்பழமா தேவை மறுக்கல. அதே நேரத்தில் நம்முடைய தொண்டையை பாதிச்சிடக்கூடாது, நமக்கு இருமல் வந்துடக்கூடாது, நமக்கு லூஸ் மோஷன் ஏற்பட்டுறக்கூடாது, நமக்கு ஜுரம் வந்துடக்கூடாது, நமக்கு வேற ஏதாவது வயிற்று வலி போன்ற பிரச்சனைகள் வந்துடக்கூடாது. நோன்பு சலாமத்தா பிடிக்கணும்னா எதை எதை செஞ்சா நம்ம ஆரோக்கியமா இருப்போமோ, ஆரோக்கியமா இருந்தா தான் நம்ம நோன்பு பிடிக்க முடியும். ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை நம்ம செய்யணும். இஃப்தார்ல சஹர்ல அது என்ன முறையா செய்யணும் அதுக்குண்டான ஏற்பாடுகள் அவங்க பண்ணுவாங்க. ஆனா நம்ம தான் கவனமா என்ன செஞ்சுக்கிறோம்னு பயன்படுத்திக்கிறோம். நல்லா இருக்குன்றதுக்காக நம்ம என்ன அந்த பொறுப்பு உள்ளவங்க ரொம்ப என்ன செய்யணும், கவனமாக இருக்க வேண்டும். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன செஞ்சது, அல்லாஹ் மதீனாவுக்கு போங்கன்னு அனுமதி கொடுத்தாலும் என்னென்ன முன்னேற்பாடுகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சாங்க. அல்லாஹ்வுடைய அனுமதி தான் மதீனா போய் சேருவதற்கு எவ்விதமான பாதிப்பும் இல்லாத வகையில என்ன செஞ்சாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நம்பிக்கையான தோழர் அபூபக்கர் நாயகத்தை கூட வச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி சரியான பயணத்துக்கு உண்டான, ஏன்னா ஒட்டகம் எத்தனை வகைன்னு சொல்லி காமிச்சாங்களா இல்லையா, அவ்வளவு வகைகள் ஒட்டகம் இருக்கு. மலைகளின் மீது நடக்கக்கூடிய ஒட்டகம், பாலைவனத்தின் மீது நடக்கக்கூடிய ஒட்டகம், இவ்வளவு பொதிகளையும் சுமந்து கொண்டு வேகமாக நடக்குகின்ற ஒட்டகம், பல வகையான ஒட்டகங்கள் இருக்கு. எறும்புலயே 22,000 வகைகள் இருக்குன்றாங்க பாசிம் சார். அப்படின்னும் போது யானையில் எத்தனை வகை சொன்னீங்க, 3 வகையான யானை இருக்குன்னு சொன்னாங்களா இல்லையா. இப்படி ஒவ்வொன்றையுமே ஒட்டகத்திலேயுமே பல இனங்கள் பல வகைகள் இருக்குகிறது.
அதுக்கு தோதுவான பிரயாணத்துக்கு தோதுவான ஒட்டகத்தை ஸல்லல்லாஹு அலைஹி செஞ்சுக்கிட்டாங்க, முன்னேற்பாடா வாங்கி வச்சாங்க. மதீனாவுக்கு வழி காமிக்கிறதுக்கு உண்டான சரியான ஆற ஏற்பாடு பண்ணாங்க. தன்னுடைய தடங்களை அடிச்சுக்கிட்டே வர்றதுக்கு உண்டான ஏற்பாடுகளை பண்ணாங்க. அதையும் தாண்டி தங்க முடியாத சபர் குகையில 3 நாள் போய் என்ன செஞ்சாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி அங்கே போய் தங்குறாங்க. என்ன சம்பவம் நடந்துச்சு சபர் குகையில, அங்க என்ன அடைஞ்சிருந்துச்சு, அது என்ன கொத்திச்சு, அபூபக்கர் நாயகம் என்ன சங்கடப்பட்டாங்க, எப்படி எதிரிகள் கிட்ட வந்த நேரத்துல அங்க அந்த புறாவும் அன்கபூத்தும் என்ன செஞ்சது, அங்கே அந்த குகையை வாசலை அதை பாதுகாத்தது, இந்த வரலாறு தெரிஞ்சிருக்கிறோம். அப்ப கல்லா கதிர் மேல பழிய போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி சும்மா இருக்கல, அதற்குண்டான எல்லா முயற்சிகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி எடுத்தார்கள். அதே போன்று அந்த செயல் ஆரம்பித்த பிறகு நாம் என்னென்ன செய்ய வேண்டும் அதையும் நாம் கவனிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி நாம் பார்க்கிறோம், ஹிஜ்ரால ஹிஜ்ரத் செய்கின்ற அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி யார் எதிரிகள் கண்ணில் பற்றக்கூடாது அப்படி சொல்லி இவ்வளவு கவனமா போனாங்க. அப்படி இருந்துமே சுராகத் இப்னு மாலிக்குடைய கண்ணில் பட்டுட்டாங்க. சுராகத் இப்னு மாலிக் யாருன்னு வரலாறு நமக்கு தெரிஞ்சிருக்கிறோம். 100 ஒட்டகைகளுக்கு ஆசைப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி அவனை பிடிச்சிட்டு போறதுக்காக வந்தவர். கிட்ட நெருங்கிட்டாரு. ஸல்லல்லாஹு அலைஹி செஞ்சாங்க, குதிரைக்கு பூமிக்கு உத்தரவிட்டாங்க. பூமி அவருடைய குதிரையை காலை பூமிக்கு இழுத்துக்கிட்டு அவரால் தப்பிக்க குதிரையை கிளப்ப முடியல. புரிஞ்சுக்கிட்டாரு ஸல்லல்லாஹு அலைஹி அம்ருன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. யார சொல்றா, இனி நான் தவறு செய்ய மாட்டேன், நீங்க என்ன செய்யுங்க, எனக்கு நீங்க குதிரைக்கு நீங்க பூமிக்கு உத்தரவிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி உத்தரவிட்டாங்க, பூமி விட்டுச்சு. திரும்ப 2வது முறை என்ன செஞ்சாரு, ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களை பிடிக்கிறதுக்காக வந்தாரு. இதே மாதிரி 3 முறை சம்பவம் நடந்துச்சு. அதுக்கு பிறகுதான் அவர் என்ன செஞ்சாரு, அவர் திருந்தினாரு. ஒரு நீண்ட வரலாறு. ஸல்லல்லாஹு அலைஹி அவருக்கு என்ன செஞ்சாங்க, ஒரு காப்பம் என்ன செஞ்சாங்க, அவருக்கு மாட்டின அந்த வரலாறு எல்லாம் என்ன செஞ்சு ஒரு நீண்ட வரலாறு அவருக்கு இருக்குது. இவ்வளவு முன்னேற்பாடுகளை செஞ்ச பிறகும் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன செஞ்சாங்க, சுராகத் இப்னு மாலிக்குடைய என்ன செஞ்சாங்க, அவர்கிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி என்ன செஞ்சாங்க, மாற்ற மாதிரி ஏற்பட்டது. அது மட்டுமா ஸல்லல்லாஹு அலைஹி சும்மா போனாங்க, இல்தஃபத யமீனன் வ ஷிமாலன். அவங்க ஹிஜ்ரத் எப்படி இருந்துச்சு, ஒரு பக்கம் வலது பக்கம் திரும்பி பார்த்தாங்க, ஒரு பக்கம் இடது பக்கம் திரும்பி பார்த்தாங்க, முன்னால பார்த்தாங்க, பின்னால பார்த்தாங்க. இதை தாண்டி என்ன செஞ்சாங்க, கான யஸீது துஆ, அல்லாஹ்ட்ட துஆ கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அல்லாஹ் என்ன கொண்டு பாதுகாப்பா கொண்டு போய் மதீனால சேர அல்லாஹ். வ தஃபீல், அல்லாஹ்ட்ட பொறுப்பை ஒப்படைச்சாங்க. வ ஹுஸ்னு தவக்குல், அழகான தவக்குல் அங்க வச்சாங்க. வல் யகீன் பி கலாயில்லாஹ், அல்லாஹ்வுடைய கலாவின் மீது நம்பிக்கை வைத்தார்கள். வ கதரிஹி, கதரின் மீது. வ ஹிமாயத்தி வ ரியாயத்தி, அவனுடைய பாதுகாப்பின் மீது முழு நம்பிக்கை வைத்தார்கள். கலா கதிர்ல பழியை போட்டு இருக்கக்கூடாது என்பதற்குண்டான இந்த ஸல்லல்லாஹு அலைஹி ஹிஜ்ரத்துடைய வரலாறு நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக நமக்கு இருக்கிறது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஐனமா தகூனு யுத்ரிகுகுமுல் மௌத் வலவ் குன்து ஃபீ புரூஜின் முஷய்யதா. இந்த வசனம் எப்ப இறங்கிச்சு, ஸல்லல்லாஹு அலைஹி உத்தரவின் பேர்ல என்ன செஞ்சாங்க, சஹாபாக்கள் போர்ல கலந்து கொண்டாங்க. அதுல சிலர்கள் சலாமத்தா வந்தாங்க, சிலர்கள் பல்வேறு காயங்களுக்கு உட்படுத்தப்பட்டாங்க, சிலர்கள் ஷஹீதாக்கப்பட்டாங்க. அப்ப இவங்க என்ன சொன்னாங்க, எங்களை மாதிரி போருக்கு போகாம இருந்தா நீங்க உயிரோடு இருந்திருப்பீங்க அல்லவா அப்படின்னு செஞ்சாங்க. அந்த மக்கள் சொன்ன நேரத்துல அதான் அல்லாஹ் சொன்னா, ஐனமா தகூனு யுத்ரிகுகுமுல் மௌத் வலவ் குன்து ஃபீ புரூஜின் முஷய்யதா. கடுமையா கட்டப்பட்ட கோட்டைக்குள்ள நீங்கள் இருந்தாலும் மரணம் உங்களை அடைந்தே தீரும். வஇன் துஸிபுகும் ஹஸனத்துன் யகூலு ஹாதி மின் இன்தில்லாஹ், நல்லது கிடைச்சா மட்டும் இது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து. வஇன் துஸிபுகும் ஸய்யிஅத்துன், ஒரு தீமை ஏற்பட்டுச்சுன்னா, ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா, யகூலு ஹாதி மின் இந்திக, இது உன் புறத்தில் இருந்து என்று சொல்வதாகிறது. நபியே நீங்க சொல்லுங்கள், குல்லு மின் இன்தில்லாஹ், எல்லாமே கலா சாபிக் வ கத்ரி, அவனுடைய முந்திய கலா இராதா பிரகாரம், அவனுக்கு ஏற்கனவே சாபிகுல் இல்மு, முந்திய இல்மின் பிரகாரம் அவன் அதை உருவாக்கிய ஈஜாத் அந்த கதிரின் பிரகாரம் நடந்தது. குல்லுன் மின் இன்தில்லாஹ் ஃபமா லிஹாஉலாயில் கௌம் லா யகாதுன யஃப்கஹூன ஹதீஸா என்ற வசனத்தில் அல்லாஹ் சொல்லி தருகின்றான். இந்த ஹைபருடைய நம்ம யுத்தத்துல நம்ம பார்க்கிறோம், வெற்றி எப்படி கிடைச்சிச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, முதல்ல கொடியை அபூபக்கர் நாயகத்திட்ட கொடுத்தாங்க, வெற்றி கிடைக்கல. பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் நாயகத்திட்ட அந்த கொடியை கொடுத்தாங்க, வெற்றி கிடைக்கல.
சரி அபூபக்கர் நாயகத்திட்ட கொடுத்தோம், உமர் நாயகத்திட்ட கொடுத்தோம், வெற்றி கிடைக்கல, இது அல்லாஹ் விட்ட வழி, கலா கதிர் பிரகாரம் நடக்கட்டும் அப்படியே ஸல்லல்லாஹு விட்டாங்க. இல்ல, மூன்றாவதாக என்ன செஞ்சார்கள், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா கையில அந்த கொடியை கொடுத்தாங்க. அங்கே அவர்களுக்கு வெற்றி கிடைத்தது. அல்லாஹ் கதிர் மேல படியை போட்டு சும்மா இருந்தாங்களா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அடுத்தடுத்து முயற்சி பண்ணிட்டே இருந்தாங்க அல்லவா? அப்படிதான் ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும், முயற்சிகள் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டுமே தவிர அல்லாஹ் விட்ட பிரகாரம் நடக்கட்டும், அல்லாஹ் கதிர் பிரகாரம் நடக்கட்டும், ஒரு முயற்சி பண்ண வேண்டியது. நடக்கலன்னு சொன்னா அது அல்லாஹ் விட்ட வழி பிரகாரம் நடக்கட்டும், அந்த வார்த்தை நம்ம சொல்லவே கூடாது. அப்படி அல்லாஹ் கதிர் மேல நம்ம பழிய போடவே கூடாது. கடைசி எண்டு வரைக்கும் முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் மனிதன் மீது உண்டான கடமை. ஏன் கலா கதிர் என்பது இவனுக்கு கைபு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம பார்க்கிறோம், 2 முறை தோல்வி அடைந்தாலும் 3வது முறை என்ன செஞ்சாங்க, அலி நாயகத்திற்கு கொடுத்தாங்க, அல்லாஹ் வெற்றியை கொடுத்தார். அப்ப நம்மளுடைய முயற்சி என்பது என்ன செஞ்சிடக்கூடாது, எந்த கட்டத்திலையும் நாம் விட்டு விடக்கூடாது. உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய வரலாறுல நம்ம பார்க்கிறோம், ஷாமுக்கு என்ன செய்யறாங்க, சில தோழர்களோட என்ன செய்யறாங்க, ஷாம் தேசத்துக்கு உமர் நாயகம் பிரயாணம் செய்யறாங்க. இப்போ வழியில் அவங்களுக்கு ஒரு செய்தி கிடைக்குது, அங்க வந்து தாவூன், ரொம்ப அந்த காலரா நோய் வந்து ரொம்ப வேகமா இருக்கிறது. நிறைய சஹாபாக்கள் என்ன செஞ்சிட்டாங்க, காலரா நோயின் காரணமா என்ன செஞ்சிட்டாங்க, மரணிச்சிட்டாங்க என்ற செய்தி கிடைச்ச உடனே என்ன செஞ்சாங்க, திரும்ப நம்ம ஊருக்கு போயிடலான்ற முடிவு எடுத்தாங்க. ஷாமுக்கு நம்ம போக வேண்டாம், திரும்ப நம்ம என்ன செஞ்சிருவோம், நம்ம ஊருக்கு மதீனாவுக்கு திரும்பிடுற முடிவு எடுத்தாங்க. அவங்க கூட இருந்தாங்க அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா, மஷூரான சஹாபி. அவங்க சொன்னாங்க, யா கலீஃபா உமர் நாயகமே, அஃபிராரன் மின் கத்ரில்லாஹி யா அமீருல் முஃமினீன், அல்லாஹ்வுடைய கலா கதிரை விட்டும் தாங்கள் விரண்டு ஓடுகின்றீர்களா? அதை விட்டு நீங்க என்ன செய்றீங்க, நீங்க அங்க அந்த கலா கதிர் அங்க என்ன தாவூன் இருக்குது, அதை விட்டு நீங்க திரும்பி போறீங்களா அப்படின்னு என்ன செஞ்சாங்க, அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க. உமர் நாயகம் அதுக்கு அழகான பதிலை கொடுத்தாங்க. இந்த கேள்வி நீங்க தான் கேட்கிறீங்களா அல்லது வேற யாரும் கேட்டாங்களான்னு கேட்கிறாங்க. இல்ல யார இல்ல அமீர் முஃமினீன் நான் தான் கேட்டேன்னு சொன்ன உடனே அவன் சொன்னாங்க, நஃபருன் மின் கத்ரில்லாஹி இலா கத்ரில்லாஹி, நம்ம ஒரு கத்ரில்லாஹில் இருந்து இன்னொரு கத்ரில்லாஹின் பக்கம் நம்ம என்ன செய்கின்றோம், செல்கின்றோம். ஒரு ஹதீஸ் இருக்கு, எந்த ஊர்ல வந்து காலரா நோய் இருக்குதோ, அம்மை நோய் இருக்குதோ, அந்த ஊருக்கு நீங்க போகாதீங்க. அல்லது நீங்க அந்த ஊர்ல இருக்கும்போது அது இருந்துச்சுன்னா அந்த ஊரை விட்டு நீங்க என்ன செய்யாதீங்க, வெளியே வராதீங்கன்ற ஹதீஸ் ஒரு பக்கம் இருக்க. உமர் நாயகம் இங்க சொன்ன பதில் என்ன, நஃபருன் மின் கத்ரில்லாஹி இலா கத்ரில்லாஹி, இங்க வந்து தாவூன் என்பது அல்லாஹ்வுடைய கதிராக இருந்தாலும் நாம் நம்மை சேஃபாக பாதுகாத்து நாம் நம்முடைய ஊர்ல போய் இருப்பது. ஏன்னா நம்ம இருந்தா தான் நல்ல அமல்களை செய்ய முடியும். வம்படியா தானா போய் என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம போய் மாட்டிக்க கூடாது. அங்க போய் நம்ம சலாமத்தா சேர்ந்து இபாதத் செய்வதும் அல்லாஹ்வுடைய கதிர் என்று சொல்லி காண்பித்தார்கள். இந்த ஹதீசுகள் இந்த சம்பவம் எதாவது சொல்லுதுன்னு சொன்னா நம்ம இந்த முயற்சிகள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி அழகான ஒரு செய்தியை நமக்கு சொல்லி தர்றாங்க. ஒரு ஆறு ஓடுது, நீ உங்களுக்கு ஒரு ஒட்டகம் நீங்க வச்சிருக்கீங்க, உங்கள்கிட்ட ஒரு ஒட்டகம் இருக்குது. அப்ப என்ன செய்றீங்க, அந்த ஆற்றின் பக்கம் நீங்க கொண்டு வாரீங்க. அந்த ஆற்றுல வந்து 2 வழி இருக்கிறது, வெளியே போறதுக்கு 2 வழி இருக்கிறது. ஒரு வழி நல்ல பயிர் பசைகள்லாம் சல சல சலன்னு வளர்ந்து பசுமையா இருக்கிற ஒரு வழி. இன்னொரு ஜிகத்து வழி வந்து அப்படியே சருகுகள்லாம் காய்ந்து போய், இல தலைகள்லாம் காய்ந்து போய் அப்படி வறண்டு போய் இருக்கிற ஒரு வழி. அந்த ஆற்றுல வந்து 2 வழி இருக்கிறது. ஒன்று பசுமையான வழிகள், நல்ல இலை தலைகள்லாம் செலுத்தி வழங்கி இருக்கிற தலைகள். இன்னொரு பக்கம் சருகுகள்லாம் இலை தலைகள்லாம் காய்ந்து வறண்டு போயிருக்கிற ஒரு வழி. வழி 2 வழி இருக்குது. எந்த வழியில நம்ம ஒட்டகத்தை கொண்டு போறோம் என்பது நம்மளுடைய முயற்சியில இருக்கிறது. வறண்ட பூமி பக்கம் நம்ம கொண்டு போய் ஒட்டகத்துக்கு வந்து சாப்பிடுறதுக்கு உணவு இல்லாம அது பசியில மயங்கி செத்து போச்சு என்று நம்ம சொல்லவும் நம்மளால முடியும். அல்லது ஜிகத்துன் இங்க ஜரா இருக்கிறதோ அங்கே கொண்டு போய் இது வயிறு நிரம்ப சாப்பிட்டு இன்னும் நல்ல பலமான ஒட்டகமா மாறி இன்னது குவத்தோடு இருப்பதற்கு உண்டான வழியும் நம்ம கையில இருக்கிறது. அப்போ சங்கைக்குரிய
அருமை உலமாக்களை இப்போ கலா கதிர் சம்பந்தமான விளக்கங்களை நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். கலா கதிர்னா என்ன? இல்முல்லா, அதே போன்று ஹல்குல் அஃஆல், கஸ்பு தொடர்ந்து பார்த்தோம் இல்லையா? இல்முல்லா பத்தி நம்ம பார்த்தோம். அல்லாஹ்வுடைய இல்மு எப்படிப்பட்டது? அவனுடைய இல்மு வந்து அஸலி, ஒரு செயலை படைப்பதற்கு முன்னாலேயே அது சார்ந்த இல்மு அல்லாஹ்வுக்கு உண்டு. எந்த நேரத்தில் படைக்கணும் என்பதையும் அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கின்றான். அந்த காலகட்டத்தில் அல்லாஹ் அதை என்ன செய்கின்றான்? படைக்கின்றான். இது ஒரு செயல் படைப்பதற்கு முன்னால், ஒரு செயல் நிகழ்வதற்கு முன்னால் அவனுடைய இல்மு வந்து சாபிகு, அஸலி அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதே போன்று வந்து அந்த அஃஆல்களையும், நம்மளுடைய அஃஆல்களை அல்லாஹ் தான் படைக்கின்றான். இக்தியார் தான் நம்மளே தவிர. நம்ம வந்து ஒரு செயல் அடி செய்கின்றோம், நல்ல பக்கம் நம்ம செய்யறோம்னு சொன்னா நம்ம நல்லது செய்யற செயலை வந்து அல்லாஹ் தான் படைச்சான். நம்ம வந்து தொழுகிறோம்னு வர்றோம், ஆனா அந்த தொழுகின்ற குவத்தை அல்லாஹ் தான் நமக்கு தந்தான். அதற்குண்டான சலாஹியத்தை அல்லாஹ் தான் தந்தான். திடீர்னு வயிற்று போக்குன்னா நம்மளால தொழ முடியுமா? நம்ம மனசுல ஆசையே இருந்தாலும் நான் கரெக்டா வந்து என்ன செய்வேன், 20 ரக்காத் விடாம தொழுகுவேன் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவர் ஆசைப்பட்டாரு, அவர் வந்து விரும்புறாரு, ஆனா அதுக்கு உண்டான கூவத்தை அல்லாஹ் கொடுக்கல. திடீர்னு வயிற்று போக்காச்சு என்ன செய்வாரு? 6, 7, 8 ரக்காத்துல என்ன செஞ்சிருவாரு? கீழே போயிடுவார். நம்ம பிள்ளைங்களும் உஸ்தாமர் எல்லாருமே 20 ரக்காத் தொழுன்னு ஆசைப்படதான் செய்யறாங்க. இடையில ஏன் ஒரு சில ரக்காத்து கட் ஆகுதுன்னா, கட்டாரும் அவங்க விரும்பல, தாகம் ஏற்பட்டுச்சு, யூரினுக்கு போக வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சு, ஒது செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டுச்சு. அவங்களுக்கு வந்து ஃபுல் தராவி தொழுன்னு ஆசை தான், ஆனா சம்டைம் முடியாம போயிருது. என்ன சுஹைல், நடக்குதா இல்லையா? உஸ்தாதர் பாக்குறாங்க, பின்னால நின்றுக்கிட்டு உஸ்தாத கவனிச்சுக்கிட்டு யாரு போறா, நம்ம சீட்டு வந்து லாஸ்ட்ல தான், யாருமே தப்ப முடியாது. யாரு திலாவத்துல இருந்தாங்க, திலாவத்துல இல்ல, யாரு சின்ன தொழுதாங்க, சின்ன தொழுவுல. ஆதில் உஸ்தாத் பயங்கர பர்ஃபெக்டா இருக்கா அப்படின்னா, அந்த தக்பீர் சொல்லும் போதே டக்குன்னு ஏச்சிடுறாப்லையே. நான் கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன். என்ன ஆதில், என்ன வச்சு ஓட்டாம இருந்தாச்சு. இன்னைக்கு திலாவத்துக்கு பிறகு பயான்லயே ஆரம்பிச்சுட்டாப்ல. நம்ம எப்படி செஞ்சாலும் வந்து எதையாவது சிக்கல் வந்துகிட்டே இருக்கு. ஆனா அற்புதமான ஒரு பயானை கொடுத்தார், சரியான பயான். இந்த பயான் வந்து ஒளிபரப்பு செய்யணும். என்ன நல்லா இருந்துச்சு அந்த பயான். மத்தியானம் ஆதில் சார் பேசின அந்த ஒரு 14 நிமிஷம் பயான், சரியான ஸ்பீச். மாஷா அல்லாஹ், பிரிப்பேரே இல்லாம சடனா அந்த உட்கார்ந்து அல்லாஹ் அப்படி ஒரு இல்மை வந்து வெளியாக்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய குதிரத்தை, அவனுடைய அந்த ஆற்றலை விளங்குற அந்த பாயிண்ட் சரியான பாயிண்ட். மாஷா அல்லாஹ். அப்போ இல்முல்லா, ஹல்குல் அஃஆல், கஸ்பு. கஸ்புக்கு தான் அந்த பாயிண்ட் வந்துச்சு. நம்மளுடைய இஃப்தியாரு, நம்ம முயற்சி, நம்ம சம்பாதிக்கிறது. கதிர், கலா எல்லாமே ஒன்று என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இதுதான் கலா கதிர். இல்முல்லா, ஹல்குல் அஃஆல், கஸ்பு, கலா கதிர், இதுதான் மொத்தமும் சேர்ந்து கலா கதிர். அல்லாஹ்வுடைய இல்மு, அல்லாஹ்வுடைய இல்மாகிறது முஹீத்துன் பில் அஷ்யா, எல்லா வஸ்துகளையும் சூழ்ந்திருக்கிறது. அது சகீரா இருந்தாலும் சரி அல்லது கபீரா இருந்தாலும் சரி, சிறுசு பெருசு எல்லாத்திலையும் முன்துல் அசல், பூர்வீகத்திலிருந்து அசலில் இருந்து என்ன செய்கிறது? சிறுசா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் மொத்தத்திலையும் அல்லாஹ்வுடைய இல்மு என்ன செய்கிறது? சூழ்ந்து இருக்கிறது. அடுத்து 7 விஷயங்கள். ஒன்று, அல்லாஹ்வுடைய இல்மு என்ன செய்கிறது? சிறுசா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் அவனுடைய அஸலியத்தான அந்த இல்மு வந்து மொத்தத்திலையும் அல்லாஹ் சூழ்ந்திருக்கிறது. இரண்டாவது, அல்லாஹ் இந்த கலா கதரை வந்து என்ன செஞ்சிட்டான்? லவ்ஹுல் மஹ்ஃபூதிலே அல்லாஹ் பதிய வைத்து விட்டான், எழுதி விட்டான். மூன்றாவது, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொன்றையும் எவைகளை படைக்கின்றானோ ஒவ்வொன்றையும் அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்? அதனுடைய அவுசாஃபுகளோடு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பாக்கி விட்டான். பூமி, வானம், மலை அப்படின்னு சொல்லி மொத்தத்தை அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்? அப்படியே குறிப்பாக்கி வைத்து விட்டான். பிறகு எந்த நேரத்தில் வெளியாக்க வேண்டும் என்றும் அல்லாஹ் என்ன செய்து விட்டான்? முன்னரே முடிவு செய்து விட்டான்.
முடிவு செய்து பிறகு அந்தந்த காலத்துல அதனுடைய சிஃபாத்துகளோடு என்ன செய்கின்றான்? அல்லாஹ் வெளியாக்கக்கூடியவராக அல்லாஹ் இருக்கின்றான். இதுதான் கலா கதிரு. நான்காவது, மனிதன் அவனுக்கு என்ன செய்கிறது? ஹியார் இருக்கிறது. பார்த்தோமா இல்லையா? ஏற்கனவே இஃப்தியாரு இல்திராரு ரெண்டு விஷயத்தை நம்ம பார்த்தோமா இல்லையா? இஃப்தியார்ன்றது நம்ம சுயமா செய்யறது, இல்திராருன்றது வந்து நம்ம அறியாமலே நடக்கிறது. ஹார்ட் துடிக்குது, லங்ஸ் என்ன செய்யுது? வேலை செய்யுது. அதே போன்று வந்து என்ன செய்யுது? உங்களுக்கு வந்து கிட்னி வந்து ஃபில்டர் பண்ணுது, ரத்தங்கள் ஓடுகிறது. இது எல்லாமே இல்திரார். இப்போ செரிமானம் ஏற்படுது, சாப்பிடுறோம் நம்ம, ஆனா செரிமானம் என்ன செய்கிறது? அது கரெக்டா அந்த டைஜஷன் ஆகுதா இல்லையா? உங்களுக்கு மூச்சு என்ன செய்யுது? மேல போய் கீழே வருதா இல்லையா? இது சம்பந்தமான கேள்விகள் அல்லாஹ் மன்னன் கேட்க மாட்டான். மூச்சு எப்படி வெளியே விட்ட, எப்படி உள்ள வந்துச்சுன்ற கேள்வி கேட்கப்படும். ஹதீஸ் வருது. இப்போ மூச்சு வெளியே போகும்போது அல்லாஹ், மூச்சு உள்ள வரும்போது அல்லாஹ் அதை நம்ம பழக்கப்படுத்தணும். அன்ஃபுஸ் உடைய திக்ர் வந்து நம்ம என்ன செய்யணும்? ஒரு மூச்சு கூட அல்லாஹ் இல்லாம என்ன செய்யக்கூடாது? வெளியே போகக்கூடாது. அதனால தான் நம்மளாம் வந்து தும்மல் போட்டா ஹச்சுன்னு சொல்லிடுறோம். ஆனா இறைநேசர்கள் வந்து அந்த ஹச்சுன்ற வார்த்தையை கூட ஹக்குன்னு என்ன செஞ்சிருவாங்க? மாத்திடுவாங்க. அந்த ஒரு இது கூட என்ன செஞ்சிடக்கூடாது? வார்த்தை தவறி வந்துடக்கூடாதுன்னு பயிற்சி எடுக்கிறது தான். சாதாரணமா இந்த டேப் ரிகார்டு, பழைய காலத்துல டேப் ரிகார்டு இருக்கும் இல்லையா? அந்த நாடால நம்ம பதிவு பண்ணி வச்சுக்கிட்டா அது போட்டாச்சுன்னா அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி மூச்சை நம்ம வந்து பழக்கப்படுத்திட்டு வச்சுக்கோங்க. அல்லாஹு அல்லா, அல்லாஹு அல்லா, அல்லாஹு அல்லாண்டு அப்படியே இப்ப நம்ம தூங்க போறோம், தூங்குற வரைக்கும் அப்படி ஞாபகம் இருக்கிற வரைக்கும் அல்லாஹு அல்லா, அல்லாஹு அல்லா, அல்லாஹு அல்லாண்டு அப்படியே நம்ம மெல்லிய குரல்ல சொல்லி 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 பயிற்சி எடுத்துக்கிட்டே இருந்தா நம்ம தூங்கிட்டாலும் என்ன செய்யும்? அல்லாஹு அல்லா, அல்லாஹு அல்லான்னு என்ன செய்யும்? அந்த திக்ர் ஓடிக்கிட்டே இருக்கும். புதுக்கோட்டை அப்துல் கரீம் ஹசன் பெரிய அவங்க ஒரு ஷேக் இருந்தாங்க புதுக்கோட்டையில. அவங்களுடைய ஷேக் தான் படேசா ஹசரத். அவங்க பெரம்பூர் ரஹ்மானியா மஸ்ஜிதில் அடங்கியிருக்கிறாங்க. படேசா ஹசரத் ரொம்ப ஃபேமஸான ஷேக். அவங்க முரீது தான் வந்து ஹலீஃபா தான் புதுக்கோட்டை அப்துல் கரீம் ஹசரத். அவங்க தூங்கும் போது மாணவர்கள் கண் கூட உட்காந்து என்ன செஞ்சிருக்காங்க? பல நேரங்களில் பார்த்திருக்காங்க. அந்த திக்ரு வெளியே போகும்போது அல்லாஹ், உள்ள வரும்போது அல்லாஹ், அல்லாஹு அல்லா, அல்லாஹு அல்லான்றது. அப்போ இதயம் ஏன் துடிக்குது அதை பத்தி நம்மளுக்கு கேள்வி வைக்கப்படாது. லங்ஸ் ஏன் துடிக்குதுன்னு அதை பத்தி கேள்வி வைக்கப்படாது. கிட்னி ஏன் வேலை செய்யுது என்பதை பற்றி நமக்கு கேள்வி வைக்கப்படாது. லா யுஹாசப். இதெல்லாம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இல்திராரா நமக்கு அல்லாஹ் தந்தது. அதே நேரத்தில் இஃப்தியார், சுய இஃப்தியார், நம்ம என்னென்ன அமல்களை செய்யணும், என்னென்ன இபாதத்துகள் செய்யணும், எப்படி நம்ம கட்டுப்படணும் என்பதை பற்றி நாம் கேள்விகள் கேட்கப்படுவோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு என்ன செஞ்சிருக்கிறான்? எல்லா தெளிவான விளக்கங்களையும் அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்திட்டான். அதுக்கு தான் நபிமார்கள் அல்லாஹ் தடுத்தா, அதுக்குதான் ரசூல்மார்கள் அல்லாஹ் நமக்கு கொடுத்தா, அதுக்கு தான் நமக்கு வேதங்களை கொடுத்தா. ஹத்தாக்கி இறுதியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நமக்கு நபியா அல்லாஹ் தந்து, ரசூலா நமக்கு தந்து, இறுதி நபியா தந்து, இறுதி வேதமா குர்ஆனை தந்து, முழு அஹ்காமுகள் அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்திட்டான். எந்த சாக்கு போக்கு சொல்லி நம்ம என்ன செய்ய முடியாது? இனி நம்ம தப்பிக்கவே முடியாது. எப்படி நம்ம பார்க்கணும், எப்படி நம்ம பேசணும், எப்படி நம்ம குடிக்கணும், எப்படி நம்ம உட்காரணும், எப்படி நம்ம நடமாடணும், ஹலாவுக்குள்ள போகும்போது எப்படி இருக்கணும், வரும்போது எப்படி இருக்கணும், எப்படி நம்ம பேசணும், ஒவ்வொன்றுமே நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? அப்படியே வந்து சட்டத்திட்டங்கள் வரைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. உஸ்வத்துன் ஹசனா அப்படின்னு அல்லாஹ் சொல்லி முடிச்சிட்டான். இப்போ டைலெட்டை நம்ம கோட்டை கொடுக்குறோம், இப்படியே தச்சு தாங்கன்னு கேட்குறோம். அவர் மாற்றி தைக்கும் போது உஸ்தாமர் என்ன கோவன்றீங்க, பிஸ்தா கோட்டை அப்படித்தான் தச்சு போட்டாரு. அழகா அளவு கொடுத்தாங்க, அவன் என்ன செஞ்சுட்டா? சரியா மாத்தி கீட்டி தச்சு போட்டாரு. உஸ்தாமருக்கு வந்துச்சே கோவம். இப்ப போடுற பிஸ்தா கோட்ல இப்ப திரும்ப ரீஃபிட்டிங் பண்ணி உஸ்தாமர் போட்டிருக்காங்க. உஸ்வத்துல் ஹசனாவை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி நமக்கு காமிச்சிட்டான். நம்ம மாத்தி ஒப்படைக்கும் பொழுது அல்லாஹ் கடுமையா கோவப்பட்டுருவான். அவ்வளவு முன்மாதிரி அவனுக்கு ரசூலுல்லாஹ்வை நான் கொடுத்துருக்கிறேன். பியூரா அவங்களுக்கு முன்னால வாழ்ந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க? காமிச்சிருக்கிறாங்க. வித்துபுல்லாசா பேசுறாங்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வந்து ஒவ்வொரு நாளும் எப்படி இருப்பார்கள் என்று எவ்வளவு அழகான வாழ்க்கை வரலாறு ஸல்லல்லாஹு அலைஹி நமக்கு முன்னால் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. அது குடும்பவியலா இருந்தா என்ன, தோழமையா இருந்தா என்ன, போரா இருந்தா என்ன, கொடுக்கல் வாங்கலா இருந்தா என்ன, வியாபாரமா இருந்தா என்ன, கடன் சம்பந்தப்பட்டதா இருந்தா என்ன, அத்தனைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன செஞ்சிருக்கிறாங்க? வாழ்ந்து காமிச்சிட்டு போயிருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் வந்து நமக்கு அம்ரு நஹியை கொடுத்திருக்கிறான்.
அல் ஹலால் பையினுன் அல் ஹராம் பையினுன். எது முஸ்தபிஹாஸ் பச்சினா எதெல்லாம் வந்து நம்ம தவிர்த்திருக்கிறன்ற அது என்ன செய்யப்பட்டிருக்கு, நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, தெளிவா நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இதுல வந்து அல்லாஹ் நம்மளை என்ன செய்யல, இஜ்பாரும் பண்ணல, தர்க்கும் நம்மளை என்ன செய்யல பண்ணல. இப்ப நம்ம இஃப்தியார்ல அல்லாஹ் விட்டுட்டான். இஃப்தியார்ல வந்து நம்ம கரெக்டா இருந்தா அலி உஸ்தாது சொர்க்க நரகம் பேசுற மாதிரி நம்ம என்ன செய்யலாம், கரெக்டான அந்த மக்காம் அடையலாம். அதுலயும் நம்ம சரியான அமல்கள் செய்யாம லா இலாஹ இல்லல்லாஹ்வோட நின்னா கறி கட்டதான். அலி உஸ்தாது சொன்னாங்களே, கடைசி கறி கட்டையா கிடப்பாங்க லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாங்க. கடைசி ஈமான் ஒரு திரகம் அளவுக்கு ஈமான் இருந்தா, அரை திரகம் அளவுக்கு ஈமான் இருந்தா, மிஸ்கால தர்ரத் அளவுக்கு ஈமான் இருந்தா என்ன மக்காமெல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க சொல்லி முடிச்சுட்டு கடைசி கறிக்கட்டையா ஒரு கூட்டம் எரிஞ்சு போய் என்ன செய்யும், கருன்னு அங்க கிடக்கும். அவங்கள பார்த்து அல்லாஹ் என்ன செய்வான், அந்த ஹயாத் என்ற மாவுல முக்கி எடுப்பான். முக்கி எடுக்கும் போது எப்படி வரும் என்பதையும் என்ன செஞ்சாங்க, ரொம்ப அழகா சொல்லி காமிச்சாங்க. அந்த பச்சையும் மஞ்சளும் நிறைந்த அப்படி கலந்த அந்த செடி, அது அந்த ஆரம்ப கட்டத்தை ரொம்ப பியூரா அது நல்ல வளர்ந்துட்டுன்னா அது ஃபுல் பச்சையாயிரும். அப்படி அவ்வளவு அழகா செஞ்சாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யார கிராமத்துக்காரர் சொல்ற மாதிரி விவசாயத்தை பத்தி, மரங்களை பத்தி, செடி கொடிகளை பத்தி அவ்வளவு தத்துரூபமா சொல்றீங்கன்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஸல்லல்லாஹு என்ன செஞ்சாங்க, அதை சொல்லி காமிச்சத அலி உஸ்தாத் டெய்லி பேசுறாங்க. அற்புதமான ஸ்பீச் மாஷா அல்லாஹ். இப்ப ஆறாவது சங்கிக்குரிய அருமை உலமாக்கல, அப்போ அல் அஃஆலு அல்லதி தஸ்துரு மின் ஜமீஇல் மக்லூகாத், மக்லூகாத்துகள் இருந்து வெளியாகின்ற அத்தனை செயல்களும் ஆகிறது. என்ன செய்கிறது, அது அவர்களின் பக்கம் சேர்க்கக்கூடியதாகவே இருக்கிறது. அது எதுவுமே அவருடைய சொந்த செயல் அல்ல, அத்தனை செயல்களுமே ஹல்குல்லா என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப அதுல அல்லாஹ் இக்தியார் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறார், கொடுத்திருக்கின்றார். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய இல்மு, தன்னுடைய கத்ரு, தன்னுடைய கலா, தன்னுடைய கதரை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு அல்லாஹ் வெளிப்படுத்தவில்லை. இல்மு சாபிகளை என்ன இருந்துச்சுன்றது அல்லாஹ் வெளிப்படுத்தல. அல்லாஹ்வுடைய கலா என்கின்ற இராதா என்னன்றது அல்லாஹ் வெளிப்படுத்தல. அல்லாஹ்வுடைய கதிர் என்பது அல்லாஹ் வெளிப்படுத்தல. எல்லாமே மனிதனுக்கு வந்து கைப் என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். சங்கக்குரிய அருமை உலமாக்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இதை லேசோ நானும் ரொம்ப காலமாவே அல்லாஹ் பத்தி தான் நான் பேசுறேன். அல்லாஹ் அல்லாத வேறொரு நான் பேசி இஸ்லாமை யாரும் கேட்டிருக்கவே மாட்டாங்க. அது ஜும்மா பயானா இருந்தாலும் சரி, பொது பயானா இருந்தாலும் சரி, எப்ப பேசினாலுமே அல்லாஹ்வுடைய பேச்சு தான் என்கிட்ட வெளியாகும். இப்ப ஒரு 30 வருஷமாவே. அதனால ஒரு பெரியவங்க எனக்கு ஹிலாஃபத் தரும்போது அவங்க கொடுத்த பட்ட பேரே வஜ்ஹுல்லா ஷான் தான் கொடுத்தாங்க. அல்லாஹ்வுடைய முகம் அப்படின்னு தான் பட்டமே கொடுத்தாங்க. அதான் திடீர்னு வந்தது, பிளான் பண்ணி வந்த பேர் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் கொடுத்தாங்க. நமக்கு கொடுத்த பேரே வஜ்ஹுல்லா ஷா அப்படின்னு கொடுத்தாங்க. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஹயாத்துக்குள்ள வரைக்கும் அவனை பத்தியே பேசுற பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம்ம அத்தனை பேருக்கும் தந்தல் புரிவானாக. உலகத்துல வேற யாரை பத்தி நம்ம பேச முடியும்? அல்லாஹ் ரசூலை தவிர வேற எதை பத்தி நம்ம பேசுறதுக்கு இருக்கிறோம்? அவன் தான் நம்மளை என்ன செஞ்சான், ஒண்ணுமில்லாத நிலையில படைச்சு அல்லாஹ் வெளியே கொண்டு வந்திருக்கிறான். அவனை பொருத்தமுள்ள அடியாறுகளாகவே நம்ம வாழ்ந்து என்ன செய்யணும், மறுமையில் அவனுடைய லிகாவை அடைகிற அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தரணும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.